நேற்று ராத்திரி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தொகுதி பிரம்மதேசம் என்ற ஒரு கிராமம். இந்த பிரம்மதேசம் கிராமம் என்றால் ராஜேந்திர சோழன் கடைசி காலத்தில் அந்த கிராமத்தில் இருந்தார். அப்படிப்பட்ட அந்த கிராமத்தில் இருந்து ஒரு 16 வயது குழந்தை தன் பாட்டி வீட்டுக்கு சென்றார். காஞ்சிபுரம் அருகிலே நேற்று இரவு 10 மணி அளவில் 8 மனித மிருகங்கள் போதையிலே அந்த 16 வயது குழந்தையை சிதைத்து பாலியல் வன்கொடுமை செய்து மோசடி செய்து அந்த பெண் இன்று உயிருக்கு மருத்துவமனையிலே போராடி கொண்டிருக்கின்றார். அந்த செய்தியெல்லாம் கேட்டு அவ்வளோ காலையிலிருந்து அவ்வளோ மனவேதனையில் இருக்கிறேன் நான். இது தமிழ்நாட்டில் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வு. அன்றாடம். கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தையை ஒரு மனித மிருகம் போதையிலே கெடுத்து கொலை செய்த காட்சியை நாம் பார்த்திருக்கின்றோம். அவன் யாருன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் திமுக மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி. கடந்த மாதம் மதுராந்தகத்தில் 14 வயது குழந்தையை 2 மனித மிருகம் போதையிலே கெடுத்து ஓடிவிட்டார்கள். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடி பூண்டியிலே 8 வயது குழந்தையை ஒரு மனித மிருகம் கெடுத்து ஓடிவிட்டான். தாய்மார்களே, பெண்களே, பெற்றோர்களே, உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன். ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போடாதீங்க. துப்பு கெட்ட ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சரை தூக்கி எறியுங்கள். திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள்.